நூலினை வெளியிட்ட மார்க்சிய பெரியாரிய பொதுநல கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் சா குப்பன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். தோழர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு தன்னுரிமை பெற்ற ஒரு நாடாக திகழ வேண்டும் என்பதை மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி தொடக்கத்திலேயே வலித்துக் கொண்ட ஒரு கொள்கை. தமிழ்நாடு தன்னுரிமை பெறுவதுன்னா என்ன அப்படின்றது தான். 1916 நீதி கட்சி இங்கே தொடங்கப்பட்டது. 1917 நீதி கட்சியினுடைய 3 தலைவர்கள் சர் பி தியாகராயர், மருத்துவர் நடேசனார், TM நாயர். அதில் TM நாயர் மட்டும்தான் நாத்திகர், கடவுள் மறுப்பு கொள்கையாளர், மற்றவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையாளர். TM நாயர் 17 திராவிட நாடு தனியாக வேண்டும், தன்னுரிமை பெற்ற நாடாக வேண்டும் என்ற குரலை எழுப்பியிருக்கிறார் 1917. அதற்கு பிற்பாடு 1938 1937 ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சராக வந்தபோது பள்ளியில் இந்தி கட்டாய பாடம் என்று வந்தபோது அதற்கு எதிராக நடந்த மிகப்பெரிய போராட்டம். பெரியாருக்கு 1 ஆண்டு தண்டனை கொடுத்தாங்க. 6 மாதம் அவர் கல்லாரி சிறையில் இருந்தார்னா தெரியும். திருச்சியிலிருந்து பட்டுக்கோட்டை அழகிரி தலைமையில் ஒரு பெரிய படை, பரப்புரை படை சென்னைக்கு வந்தது. சென்னையில் செப்டம்பர் 11ஆம் தேதி 38 அதுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த வரவேற்பு விழா வந்து திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடந்தது. அதில் மரநடிகள் போன்றவர்கள்லாம் கலந்துக்கினாங்க. அதில் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முதலாக பெரியார் எழுப்பினார். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழப்பை எழுப்பினாலும் அதுக்கான கட்டுக்கோப்பான வேலை எதுலையும் பெரியார் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் குறைய சொல்றாங்க. அவர் அதற்கான வேலைகளை செய்துக்கிட்டு தான் இருந்தார். பின்னால் வந்து அப்போ நீதி கட்சியாக இருந்தது. பெரியார் நீதி கட்சிக்கு தலைவராக இருந்தார். அப்போ ஆந்திரா இருந்தது, கர்நாடகாவில் ஒரு பகுதி இருந்து, கேரளாவில் பாலக்காடு மாவட்டம் இருந்தது. எல்லாம் இருந்ததுனால நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கேன்னா நாங்கள்லாம் என்ன கரியாகிறது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டதுனால திராவிட நாடு திராவிடருக்கேன்னு மாற்றினாருங்க அந்த கோரிக்கை. அப்போ கூட அறிஞர் அண்ணா அவர்கள் தெளிவாக சொன்னார், இந்த 4 மொழி வழி மாநிலங்களும் தனித்தனி நாடாக இருக்கும். இந்த 4 சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாக தான் திராவிட நாடு இருக்கும். திராவிட நாடுன்றது ஒரு தனி நாடாக இருக்காது, அது ஒரு கூட்டமைப்பாக தான் இயங்கும்ன்றது அண்ணா தெளிவாக விளக்கியிருக்கிறாரு. பெரியார் அதை தெளிவாக சொல்லலை. ஆனாலும் 1945 சரியாக தீர்மானம் பண்ணார் பெரியார். 45 சுதந்திர தமிழ்நாடு, விடுதலை பெற்ற தமிழ்நாடு, தனி தமிழ்நாடு. இதில் என்னன்னா சுதந்திரம் கேட்ட போதே முதல்ல காங்கிரஸில் இருந்தார் சிங்காரவேலர். அவர் தான் கேட்டார், சுதந்திரம் வாங்கி என்னடா பண்ண போற அப்படின்னு காங்கிரஸ்காரங்க. சுதந்திரம் வாங்கினா சுதந்திரத்துக்காக சுதந்திரம் இல்லை, நாட்டுக்கு என்ன செய்யப்படுற, மக்கள் என்ன செய்யப்படுற, இது அடுத்து என்னவாக இந்த நாடு அமையும் என்பதை முதல்ல சொல்லுன்னு கேட்டார். காங்கிரஸ் இருந்த போதே கேட்டார் சிங்காரவேலர். பெரியாரும் அதையே தான் கேட்டார், சுதந்திரம்னா என்னத்துக்கு, யாருக்கு? அந்த வெள்ளக்காரன் போய் கொள்ளக்காரன் ஆடுறதுக்கா, அவன் சுரண்டுறதுக்கு பதிலாக உங்ககிட்ட சுரண்டுறதுக்கா, அவன் நோகத்தடி கீழே இருந்து இவன் நோகத்தடி கீழே வர்றதுக்கா, எதற்காக சுதந்திரம் என்பதை தெளிவாக கேட்டார். சோசியலிசம் தான் லட்சியம். அவர் அன்னைக்கு பெரியார் பயன்படுத்தின வாசகம் சோசியலிசம் இல்லை, சமதர்மம். சமதர்மம் தான் விடுதலைன்னா அது சமதர்மத்தை தான் குறிக்கும். பெரியார் சொல்லியிருக்கிறார், விடுதலைன்னா அது சமதர்மத்தை தான் குறிக்கும். சமதர்மம் தான் விடுதலை, வேற எதுவும் விடுதலை ஆகாது அப்படின்றது பெரியார் தெளிவாக இருந்திருக்கிறார். அதாவது 73 அவர் கடைசி காலம் வரைக்கும் அவருடைய கொள்கையில தனித்தமிழ்நாடு கொள்கையிலையும் சரி, சோசியலிச அதாவது சமதர்ம கொள்கையிலையும் சரி அவர் தெளிவாக தான் இருந்தார். இங்கே சாதி ஒழியணும்னாலும் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற வரைக்கும் இங்கே சாதி ஒழிக்க முடியாது. இங்கே தமிழர்கள் என்ற ஓர்மை வருவதற்கு தடையாக இருப்பது சாதி. ஒன்றா சேர்ந்தது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர்னு யார் சொல்கிறான்? வேடிக்கையாக பலகாலமாக சொல்கிறது தான். நீங்கள்லாம் தமிழர்கள்லாம் முட்டாடுங்கன்னு சொன்னால் தமிழர்களுக்கு கோபம் வராது. ஒரு சாதியை சொல்லி மதுரையாரெல்லாம் முட்டாடு சொல்லி அடிக்கிட்டு வரும், இல்லை வன்னியரெல்லாம் முட்டாடுன்னு சொல்லி பாரு அடிக்கிட்டு வரும். தமிழெல்லாம் முட்டாடுன்னு சொன்னால் யாரும் வர மாட்டோம். இந்த தமிழன் என்ற ஒற்றுமை உணர்வு இருக்கு இல்லையா, நாம் தமிழர்
நாம் தமிழர்னு எவனும் சொல்றான். நாம் தமிழர் என்ற உணர்வு வருவதற்கு தடையாக இருப்பது இங்க சாதி. இந்த சாதி ஒழியறதுக்கே கூட இது தண்ணி அந்த ஒன்றியத்திலே இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் சாதியை கூட ஒழிக்க முடியாது. நீங்க சமதர்மத்தையும் கொண்டு வர முடியாது, சமத்துவத்தையும் நிலைநாட்ட முடியாது என்ற தன்மையில தான் பெரியார் தனித்தமிழ்நாடை கேட்டார், சுதந்திர தமிழ்நாடு கேட்டார். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா ஒரு கூட்டாட்சி. இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது, சோவியத் ஒன்றியம் இருந்தது இல்லையா, பிரிந்து செல்லுகின்ற உரிமையுடன் கூடிய கூட்டாட்சி, சுய நிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்றது நாம கணக்கில் எடுத்துக்கணும். அந்த தன்மையில தான் கூட்டாட்சியை நாம இன்னைக்கு தனித்து இயங்க முடியாது என்கிற ஒரு சூழல்ல கூட்டாட்சியை நிறுவலாம். ஆனால் தனித்தனி குடியரசுகள், தனித்தனி விடுதலை பெற்ற மொழி வழி தேசிய குடியரசுகள் விரும்பி ஒருங்கிணைந்த ஒரு ஒன்றிய கூட்டாட்சி அமைப்பு இன்னைக்கு இருக்கிற நம்ம அரசியல் சட்டத்துல முதல் வரி என்ன சொல்றது? தி பீப்புள் ஆஃப் இந்தியாவா, இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா தட் இஸ் பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்களுடைய ஒன்றியம் தான் இந்தியா என்பதே மாநிலங்களில் ஒன்றியம்னு தொடங்குது முதல் வரி. ஆனா அந்த முதல் வரியை ஏற்றுக்கிறது இல்லை ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ இந்த மோடி கூட்டமோ. முதல் வரியை அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கிறது இல்லை, அரசியல் சட்டத்தில் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறது இல்லை. இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு அவனுக்கான இந்து ராஷ்டிர அரசியல் சட்டத்தை தான் உருவாக்கணும்ன்றது அவருடைய நோக்கம். ஆனா இந்த முதல் வரியே ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்றேன். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா, அதையே ஏற்றுக்கிறது இல்லை அவங்க. அதை நாம என்ன பண்ணணும் அதுதான் இன்னைக்கு இந்த புத்தகம் வந்ததை பற்றி தோழர் செவ்வேடு அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள். தமிழ்நாடு தன்னுரிமை பெற்ற நாடாக அமைக்கப்பட வேண்டும் அப்படின்ற கருத்துள்ளவங்க நிறைய அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த அமைப்பினுடைய முன்னோடிகளை சிந்தனையாளர்களை எல்லாம் கூட்டி அனைத்து அமைப்பினரும் ஒரே தன்மையில ஒரே வழியில ஒரே திசையில கோரிக்கை வைக்கணும். நமக்குள்ள வேறுபாடுகள் இருக்கலாம், வேறுபாடுகளை கலந்து பேச வேண்டும். வேறுபாடு என்ன வேறுபாடு, ஏன் வேறுபாடு, அதை எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்றதெல்லாம் பேசணும். அந்த தன்மையில தான் 1997 ஒரு பேச்சு அரங்கத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த அரங்கத்துல தான் கரூர் வழக்கறிஞர் குப்புசாமி, அறிஞர் கூசா ஆனந்தன், தியாகு, ஆனைமுத்து, மணியரசன், கி.வே. தமிழ்நாடன், எஸ்.என். நாகராஜன் இவங்கெல்லாம் கூடி பேசி ஒரு பொது செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். தன்னுரிமை பெற்ற தமிழ் தேசத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பொது செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பேச்சு. இதுல பேரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படவில்லை. மீண்டும் நடத்தணும். மீண்டும் 2005 நாங்கள் இது மாதிரி ஒரு பொங்கல் மலர் வெளியிட்டோம். அந்த பொங்கல் மலர்ல தன்னுரிமை தமிழ் தேசம்ன்ற ஒரே தலைப்புல 5 பேர் கட்டுரை எழுதினாங்க, 6 பேர் கட்டுரை எழுதினாங்க. பேராசிரியர் ஜெயராமன், கோவை ஞானி, பழ நெடுமாறன், மணியரசன், தியாகு, ஆனைமுத்து 6 பேரும் ஒரே தலைப்புல கட்டுரை எழுதினாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு புத்தகமா போட்டோம். இப்போ வந்திருக்கிற புத்தகம் 97 வந்தது. தமிழியம்ன்ற அமைப்பு கோவையில் இயங்கிட்டு இருந்தது. அப்போ அந்த அமைப்புக்காரங்க தான் அந்த பேச்சரங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. நிகழ் என்ற ஒரு கோவை ஞானி அவர்கள் நடத்தின அமைப்பு தான் ரெண்டுமே. அது சார்பாக தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. இது 2006 இதே மாதிரி ஒரு பொங்கல் மலர் வெளியிட்டும் போது தான் இந்த புத்தகம் எல்லாருடைய உரையும் கட்டுரைகளையும் தொகுத்து நூலாக வெளியிட்டோம். அது விவாதத்திற்காக வெளியிட்டது. கருத்துக்களை கோருகிறோம்னு முன்னுரையில் எழுதியிருப்பார் ஆனைமுத்து. இதை பற்றி எதிர்நிலையான கருத்து இருந்தாலும் தெரியுங்க, உடன்பாடான கருத்து இருந்தாலும் என்ன செயலை நோக்கி முன்னேறணும் அப்படின்ற தன்மையில் முன்னுரையில் இதன் மீதான விமர்சனங்களையும் கருத்துகளையும் நான் எதிர்நோக்குகிறேன் என்று அவருடைய முன்னுரையில் எழுதியிருப்பார். ஆனால் அதற்கான முன்னெடுப்புகள் அதுக்கப்புறம் நடக்கலை. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை முயற்சி பண்ணாங்க. கூட்டா சேர்ந்து பேசினாங்க. போய் சத்தியமங்கல காட்டில் உட்கார்ந்தெல்லாம் பேசினாங்க, ரகசியமாக பேசுறதா நினைச்சு. ஆனாலும் கூட ஒரு ஒரு முழக்கத்தையே ஒழுங்காக முன்வைக்கல. எல்லாரும் தனித்தனியாக பேசிட்டே இருக்கிறாங்க. நமக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளை உட்காந்து பேசி முடிவு பண்ணணும், முரண்பாடுகளை தீர்த்துக்கணும்.
குறைச்சிக்கணும். எப்படி ஒத்து செயல்படுறதுன்னு. இப்போ தலித் அமைப்புகள் வேற தான் இயங்குறாங்க. அம்பேத்கர் அமைப்புகள், பெரியார் அமைப்புகள் தனியாக இருக்கிறாங்க, மார்க்சிய அமைப்புகள் தனியாக இருக்கிறாங்க. இது மூணுத்துக்கும் இந்த பாசிஸ்ட் RSS-ஐ ஒழித்து கட்ட வேண்டும்னு ஒரு பொது நோக்கத்தில் ஒருங்கிணைகிறோம் இல்லையா? அப்போ நம்ம இந்த ஒரு நோக்கத்துக்காக கூட்டு சேர்ந்து செயல்பட முடியும் இல்லையா? அதனால இந்த கூட்டாக சேர்ந்து இயங்கி செயல்படுவது என்பதில் இன்னும் ஒரு படி முன்னேற்றமாக நடக்கணும். இப்பவும் கூடித்தான் செய்கிறோம், பல அமைப்புகளும் சேர்ந்து செய்கிறோம். பொது பிரச்சனை வரும்போது ஒரே மேடையில் எல்லாரும் பேசுகிறோம். பேசினா மட்டும் போதாது. இந்த ஆட்சி என்பது மிக வலிமையான ஆட்சி. இன்றைய ஒன்றிய ஆட்சி இருக்கு. அதிகாரங்களை எமர்ஜென்சியில் 76 இந்திரா காந்தி அம்மா மாநில அதிகார பட்டியலில் இருந்த கல்வியை எடுத்து போய் ஒன்றிய அதிகார பட்டியலுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் பொதுவான இடத்துல தான் சேர்த்தாங்க. ஆனால் இந்த பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது முழுக்க முழுக்க ஒன்றிய ஆட்சியினுடைய அதிகாரங்களாக ஒன்று ஒன்றா ஏட்டில் இருக்கும். ஆனால் ஒன்று ஒன்றா அதிகாரத்தை குவித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அதிகார குவிப்பு சுமை தாங்காமலேயே அந்த அதிகாரம் வீழத்தான் போகிறது. ஆனால் அதற்கான நம்ம வேலைகளை செய்யணும். குவிக்க அவங்க சுமை அதிகமானா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கே ஒன்றும் செய்யறது இல்லை. ஆண்டவன் காப்பாற்றுவார் மோடி. மக்களுக்கு துன்பம் வந்தா கடவுளை வேண்ட சொல்றாரு. இவரு அரசாங்கத்தில் இருந்து ஒன்றும் தீர்வு செய்ய மாட்டார். கடவுளை வேண்ட சொல்றாரு. ஒரு பிரதமராக இருக்கிறவர், தலைமை ஆட்சி பொறுப்பில் தலைமையில் இருக்கிறவர் கடவுள்கிட்ட வேண்ட சொல்றாரு. கடவுளை வேண்டதுக்கு நீ என்னத்துக்கியா இருக்கிற என்ற கேள்வியை பொதுமக்கள் கேட்க தொடங்கிட்டாங்க இப்பவே. ஆனால் அது வலுப்பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். நிறைய தோழர்கள் பேச வேண்டியிருக்கிறது. பெரியார் 1/6/1930 சேலத்தில் பேசும்போது இந்தியா ஒரு நேஷனா, அப்ப அன்னைக்கு சொன்ன வார்த்தை இது பல நேஷன்களை கண்ட ஒரு நாடுன்னு சொன்னார். மொழி இப்போ சோவியத் ஒன்றியத்துக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் அவரு அதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த கருத்து இருந்தா கூட சோவியத் ஒன்றியத்தில் அவரு விரிவா சுற்றுப்பயணம் பண்ணார். 4 மாதம் இருந்தாங்க. மொத்தம் 331 நாள் ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து, சோவியத்தெல்லாம் போனது. 4 மாதத்துக்கு மேலே சோவியத்தில் மட்டும் இருந்து ஒவ்வொரு நிர்வாகமும் எப்படி நடக்குதுன்னு அவர் பார்த்தார். அதை பார்த்துட்டு தான் இங்கே அதே போல ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பண்ணார். இங்கே பொது உடைமை கட்சிக்காரங்க 45 வரைக்கும் இந்த மொழி வழி தேசியத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தவர்கள். அப்புறம் காங்கிரஸ்காரன் மாதிரி ஒரே இந்தியா, ஒரே இந்திய ஆட்சி மொழி, பொது மொழி வேணும் அப்படின்ற அளவுக்கு மாறி போயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியும் தொடக்கத்தில் மாநிலங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறத ஒப்புக்குன்னு இருந்த தோழர் முகிலன் குறைத்தார். ஆனால் பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி வெற்றி அடிச்சிருச்சு. காந்தி அதுக்கு முன்னாடி காந்தி 20 தொடங்கிட்டார் இந்திய பொதுமொழி வேணும்னு சொல்லிட்டு. பெரிய 22 தட்சிண பாரத இந்திய பிரச்சார சபான்னு இருக்குதுல்ல, அது 22 தொடங்கிட்டாங்க. சுதந்திரம் வந்தா இந்தியாவுக்கு இந்திய ஆட்சி மொழியாகும்னு 22 முடிவு பண்ணிட்டாங்க. அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்தியை எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். இந்தி வழியில வர சமஸ்கிருதத்தை எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் என்று ஒன்றிய ஆட்சி மிக வலுவாக இருக்கிறது. அதற்கேற்ப அதை எதிர்த்து வீழ்த்த வேண்டும் என்று கருதுகிற நாமும் வலிமை பெற வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைத்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. தொடர்ந்து திராவிடர் கழகத்தின் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் தோழர் கலைவேந்தன் அவர்களை உரையாற்றார். மன்னிக்கணும், கலைவாணன் அவர்களை தோழர் கலைவாணன். மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி சார்பில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆணைமுத்தைய ஆசிரியராக இருந்து கொண்டு வாராஜாவரம் அவர்கள் ஆசிரியராக தொடர்பு சிந்தனையால் பொங்கல் மலர் வெளியீட்டு விழாக்கு தலைமையேற்றுள்ள மதனக்கணி வரவேற்பேற்றிய பகுத்துறைவாளர் நூல் வெளியிட்ட தோழர் ஓவியார், முதல் படி பெற்ற எஸ் ராஜேந்திரன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் சூரியனை மையமாக கொண்டிய இந்த பிரபஞ்ச நிகழ்வு போல் பெரியார் என்ற பகுத்தறி பகவானை
அந்த ஈர்ப்பு சக்தியை, அந்த சிந்தனை உள்வாங்கி இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் சார்ந்திருக்கிற திருப்பத்தூர் மாவட்ட திராவிட கழக சார்பில் வாழ்த்துக்களை சொல்லி, சிந்தனையானம் பொங்கல் மலர் வெளியீட்டு விழா ஆணைமுத்துரை அவர்கள் திராவிட கழகம் தந்தை பெரியாருடன் இணைந்து தொடர்ந்து தந்தை பெரியாரின் சிந்தனைகளை செயல்படும் கொடுக்கும் விதமாக அவருடன் பயணித்து அவர் வழிகாட்டியின் பேரில் பல்வேறு சிந்தனைகளை செயல்படும் ஆக்கி காட்டியவர். அவர் தந்தை பெரியாருடைய பேச்சுக்கள் அனைத்தையும் தொகுத்து நூல்களாக வெளியிட்டு பாதுகாத்து வருகிறார். அவர் வாழ்நாளத்தில் தன் குடும்பத்தில் பல்வேறு சிரமங்களிடையிலும் தந்தை பெரியார் என்ற அந்த சிந்தனையை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் அனைவரும் சமமாக மானமும் சுயமரியாதையோடும் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தொடர்ந்து தந்தை பெரியாருடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது சிந்தனையானம் பத்திரிகை வெளியிடுகிறது. ஒரு பத்திரிகை நடத்துவது என்பது எவ்வளவு சிரமம் என்று எங்களுக்கும் தெரியும். ஏன்னா திராவிட கழகமும் தொடர்ந்து விடுதலை, உண்மை என்ற நாளிதழ்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் அந்த பத்திரிகையை நடத்த முடியாது என்ற சூழல் வரும்பொழுது ஆசிரியர்களிடம் கொடுத்த பிறகுதான் தொடர்ந்து ஆசிரியர் அவர்கள் விடுதலை என்ற நாளிதழுக்கு ஆசிரியர் பொறுப்பேற்று பல்வேறு சிரமங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே அடிப்படையில் ஆணைமுத்தையா மறைந்த பிறகும் இந்த சிந்தனையாளர் புத்தகத்தை இவர்கள் வெளியெடுத்து செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சிந்தனையாளர் புத்தகம் வெளியே வழிநடத்தி செல்வது என்பது அவருடைய வளர்ச்சிக்காகவோ இல்லை தனிப்பட்டவருடைய வளர்ச்சிக்காக அல்ல. பெரியாருடைய கருத்துக்கள் இந்த சமுதாயத்தில் போய் சேர வேண்டும். அப்படி சேரும் பட்சத்தில் இந்த சமூகம் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெறும். அதில் நாம் அமைதியாக வாழ முடியும் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் தொடர்ந்து இந்த கருத்துக்களை முன்னெடுத்து செல்கிறார்கள். நம்ம தலைமையேற்றுள்ள மதன கவியும் பகுத்தறிவாளரும் இந்த விழா மலர் கொண்டு வருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் இரண்டு பேரும் தோழரோடும் ஒவ்வொருவரை அணுகும் போதும் ஏதோ ஒரு கெஞ்சுவது போல் வந்தால் கெஞ்சுவாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ஐயா ஒரு புத்தகம் வாங்கிக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு சிரமமான காரியங்கள் எங்களுக்கு தெரியும். பெரியாரால் பயனடைந்தவர்கள் நாம் பல்லாயிரம் பேர் இருக்கிறோம். ஆனால் ஒரு புத்தகம் வாங்குவதற்குள் ரொம்ப யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இந்த சமூகம் இருக்கிறது என்பதை நான் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் எத்தனை பேர் சிந்தனையுடைய மாதனுடைய உறுப்பினர்கள் என்று தெரியாது. நான் தொடர்ந்து வருடம் சிந்தனையான புத்தகத்தை வாசிக்கிறேன், சந்தாதாராக இருக்கிறேன். இங்கே வந்திருப்பவர்கள் இங்கே கருத்துக்களை உள்வாங்குவது மூலம் இல்லாமல் குறைஞ்சபட்சம் சிந்தனையாளனுடைய வருடாந்திர சந்தாதாரர்களாக இருந்த தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி சிந்தனையான பத்திரிகை படிக்கும் வாயிலாக தந்தை பெரியார் கருத்துக்களை உண்மைகளை நாம் முழுமையாக உணர முடியும். வாட்ஸ்அப் செய்தியிலே இந்த மாதிரி பார்த்துக்கொண்டு பொய்கள் நிறைய பரவுகிறது. இதெல்லாம் பதிவுகள். இந்த பதிவுகள் உண்மைகளை நாம் படிக்கும்போது தான் எந்த பிரச்சனை இருந்தாலும் தந்தை பெரியார் என்ற ஈரோட்டு கண்ணாடி கொண்டு நாம் பார்க்கும்போது நாம் பிரச்சனைகளிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும். சமூகத்தில் நடந்த மிகப்பெரிய உதாரணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு இதே வடநாட்டில் நடந்தால் என்ன ஆரம்பிப்பாரு, தொடர்ச்சியாக போய் பாகுமசி நிலைமையில் போய் நின்றுடும். அதை தடுத்து நிற்கிறது பெரியார் என்ற பகுத்தறிவு கண்ணாடி தமிழ்நாடு. அதை முழுவதும் இங்கே இருக்கிற தோழர் உள்வாங்கி பெரியார் தொண்டர்கள் இந்த மாதிரி வரும்போது நாங்கள் சின்ன நாங்கள் கூட வரோம். இந்த மாதிரி நூல்கள் வந்து நாங்கள் கூட கேட்கறது வேறு எந்த சொன்னாலும் நாங்கள் வரதே கிடையாது. ஏன்னா பத்திரிகை வாங்க, நூல் வாங்க, இப்படி தான் நாங்கள் வரோம். தயவுசெய்து அருள் கூர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா பெரியாரை முன்னெடுத்து செல்லலாம். பெரியாரை முன்னெடுத்து செல்லும்போது இந்த சமூகம் நன்றாக வளரும். அந்த அடிப்படையில் எனக்கு கூறுகிறேன். அதே போன்று இனி ஒரு எதிர்காலத்தில் பெரியாரின் பதிவில் இருக்கும்போதே இது போன்ற பொய் பிரச்சாரங்கள் அவதூறுகள் வருகிறது. இனி ஒரு எதிர்காலம் ஏஐ தொழில்நுட்ப காலம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஏஐ தொழில்நுட்பம் காலம் என்பது ஒளியை பேச்சையே மாற்றுவது. நீங்கள் எல்லாம் திரைப்படத்துலாம் வந்துடுச்சு.
செத்து போனவங்களுடைய வாய்ஸை வச்சு ஒரு பாட்டே வெளியே வருது. அது போன்று பெரியாருடைய பேச்சையும் பெரியாரும் பிரபாகர் இப்படி பேசினார் என்று வெளிநாடாக்கள் வெளிவந்தால் அது உண்மைத்தன்மை அறியாமல் நாம் இருந்தால் எத்தகைய சூழலில் நாம் சிக்கிக் கொள்வோம் என்பதை தயவு செய்து நீங்களெல்லாம் அனைவரும் நாம் உணர வேண்டும். அதனால் இது போன்ற தந்தை பெரியாரின் கருத்துக்களை பதிவு செய்வர்கள் முன்னெடுக்கின்ற சிறு சிறு குழுக்கள் தான் இந்த செயல்களாக செய்யலாம். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஊக்கம் உற்சாகம் தர வேண்டும். தொடர்ந்து நாம் பெரியாரை முன்னெடுத்து செல்வோம். கடைசி சுயமரியாதைக்காரன் உருவாகும் வரை, ஒடுக்கப்பட்டவன் மாறும் வரை தந்தை பெரியாரை தேவைப்படுவார். இந்த மாதிரி போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் இந்த தந்தை பெரியாரை தொடர்ந்து முன்னெடுத்து சென்று சொல்லி வாய்ப்பு ஏற்றுமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க தந்தை பெரியார்.